ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தோமாவின் ஞாயிறாக எல்லா திருச்சபைகளிலும் அனுசரித்தார்கள். ஏனென்றால் நாம் தோமாவை நினைக்கும் பொழுது அதிகமாக அவர் ஒரு டவுட்டிங் தோமா என்றுதான் சொல்கிறோம், ஆண்டவரை சந்தேகித்தார் என்றுதான். ஆனால் தோமா தான் நாம் இந்திய தேசத்திற்கு முதல் மிஷினரியாக வந்தவர். அவர் இரத்த சாட்சியாக மறித்தவர். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை இங்கு கள்ளிக்கோட்டை சுமந்து வந்து அநேக பட்டணங்களை கிறிஸ்துவுக்குள் உண்டாக்கினார். ஆகியால் 1ஆம் நூற்றாண்டிலே நம் இந்திய தேசத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் விதைக்கப்பட்டாயிற்று. அதற்கு தோமா தான் முக்கிய காரணம். ஆகியால் தோமா தான் முதலாக என் ஆண்டவரே என் தேவனே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லினார். ஆகையால் இன்றைய செய்தியின் தலைப்பு என் ஆண்டவரே என் தேவனே. தோமாவை குறித்த குறிப்புகளிலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த தோமாவை குறித்து யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை நாம் காணலாம். முதலாவது நாம் தோமாவை கண்டு கொள்ள வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சீஷர்களின் கூட்டத்தோடு இருக்கவில்லை. யோவான் 20:24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகி திதுமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவளுடன் கூட இருக்கவில்லை. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை சீஷர்களும் நம்பவில்லை. ஒருவேளை இந்த தோமா அதிக அவிசுவாசியாகி சீஷர் கூட்டத்தையே விட்டு விலகி எங்கேயோ சென்று விட்டார். கூட்டிய வீட்டுக்குள் அனைத்து சீஷர்களும் யூதர்களுக்கு பயந்து இருக்கையில் இந்த தோமா மட்டும் இந்த சீஷர்களையும் வெறுத்து சீஷத்துவம் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனியாக சென்று விட்டார். ஆகையால் நாம் நினைக்கிறோம், நாம் நினைத்தபடியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரிசனம் அள்ளி செய்ய வேண்டும், நம் வேண்டுதலுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படிதான் மன்றாட்டுக்கு செவி மடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒரு கூட்டத்தில் இருப்போம். அப்பொழுது அந்த கூட்டத்தாரோடு நாம் இருக்கும் பொழுது நாம் நினைத்தவையெல்லாம் ஆண்டவர் நமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு செய்யவில்லை என்றால் உடனடியாக நாம் வேறு திருச்சபையை விட்டு சென்று விடுவோம். அநேகர் சொல்லுவார்கள், நீங்கள் அந்த திருச்சபைக்கு சென்று பாருங்கள், அங்கு சத்தியம் அதிகமாக விதைக்கப்படுகிறது என்று அந்த திருச்சபைக்கு செல்வார்கள். அந்த திருச்சபையிலும் ஏதாவது காரியம் நடக்கவில்லை என்றால் உடனே வேறொரு திருச்சபைக்கு சென்று விடுவார்கள். ஆகையால் நாம் திருச்சபையை விட்டு திருச்சபை செல்லக்கூடாது. ஆண்டவர் எந்த திருச்சபையில் நாம் நிலைத்திருக்க சொல்கிறாரோ அதில் தான் இருக்க வேண்டும். இந்த தோமாவும் கூட சீஷர் கூட்டத்தை விட்டு விலகி எங்கே ஒளிந்து கொண்டார். அவர் இருக்க பிடிக்கவே இல்லை. என்னடா, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவ்வளவோ பெரிதாக நினைத்தோமோ, இப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள், இவர்கள் எல்லாம் ஏதோ சொல்கிறார்கள், உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்பத்தக்கதாக இல்லை என்றெல்லாம் நினைத்து கொண்டு இந்த கூட்டத்தோடு இருக்க வேண்டாம், ஏதோ தவறான கூட்டத்தில் இணைந்து விட்டோமோ, நம் வாழ்க்கையை வீணாக்கி விட்டோமோ என்று நினைத்து கொண்டு அந்த கூட்டத்தை விட்டே சென்று விட்டார். ஐயால் பிரியமானவர்களை, நாம் கூட்டத்தோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். இங்கு தோமா அந்த கூட்டத்தை விட்டு விலகி இருந்த பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனமானார். நாம் இதே காரியத்தை நாம் மோசே சிப்போரால் சரித்திரத்தில் நாம் காணலாம். மோசே மீதியான தேச ஸ்திரீயாகிய சிப்போரால் என்று மனம் புரிந்த பொழுது அவருக்கு மீதியான் தேசத்தில் 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஆனாலும் இந்த மோசையின் வழிப்படி இந்த 2 குமாரரும் விருத்த சேதனம் பண்ணப்படவே இல்லை. ஒருவேளை மோசே அதை சொல்லியிருந்தும் சிப்போரால் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பார். ஏனென்றால் நாங்கள் மீதியான் தேசத்து கூட்டத்தார், எங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இல்லை. ஆனாலும் மோசே ஒரு எபிரேய குடும்பத்தாரை சேர்ந்தபடினால் அந்த 2 குழந்தைகளுக்கும் நிச்சயமாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் சிறு வயதில். ஆனால் அது செய்யப்படவில்லை. இப்பொழுது மோசே தேவனை அழைக்கிறார் மறுபடியும் எகிப்து தேசத்துக்கு செல்வதற்காக. சிப்போராலும் தன் 2 மகன்களோடு கூட வரும் பொழுது தேவன் வெளிப்பட்டு மோசையை கொல்ல பார்த்தார். நீங்கள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை இந்த சம்பவத்தை பார்க்கலாம். உடனே சிப்போரால் செய்தது என்னவென்றால், தன் 2 மகன்களின் வெளித்தொழில் மாம்சத்தை அறுத்து போட்டு கூறிய கல்லினால் அறுத்து போட்டு, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் மோசையை கொல்லாமல் விட்டு விலகினார். பிரியமானவர்களே, இதனால் விளைவு என்ன? அந்த 2 மகன்களுக்கும் நோவெடுத்து கொண்டபடியினால் அவர்கள் நடக்க முடியாமல், அங்கு எகிப்து தேசத்திற்கு செல்ல முடியாமல் மறுபடியும் சிப்போரால் தன் மகன்களோடு எகிப்து தேசத்திற்கு மீதியான் தேசத்திற்கு திரும்ப வேண்டியதாய் போயிற்று. கர்த்தர் மோசையை கொண்டு எகிப்து தேசத்தில் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும்
செய்ய பண்ணினார். கடைசி நாளில் அங்கு மனித சங்காரம் தலைச்சன் சங்காரம் நடந்தது. மேலும் மக்கள் அணியாக எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டார்கள். அதையெல்லாம் சிப்போரால் காண கிடைக்கவே இல்லை. மேலும் அதைவிட பெரிய அற்புதம், செங்கடலை இரண்டாக பிளந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிவிட்டு அனுப்பி அக்கறைக்கு வந்தார்கள். அதையும் கூட சிப்போரால் காண பாக்கியமே கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, நாம் நினைப்போம், நாம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு திருச்சபை கூட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு தரிசனமாகுதலை வெளிப்படுத்துவார். நாம் கூட்டம் விட்டு கூட்டம் மாறிக்கொண்டே இருந்தால் நாம் எந்தவித தரிசனமும் கிடைக்காமல், எந்தவித அற்புதங்களின் செயல்களையும் விளக்கங்களையும் நாம் காணக்கூடாமல் சிப்போரால் போல தனித்து விடப்பட்டு இருப்போம். ஆகையால் இதை கவனிக்கும் பிரியமானவர்களே, இதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் 20:25 மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவளுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது தோமாவின் பதிலை பாருங்கள். கூட்டத்தை விட்டு விலகினவன் அந்த கூட்டத்தோடு தனியேவும் இருக்க பிடிக்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அவ்வளவு வல்லமை உள்ளது. மறுபடியும் சீஷருடைய கூட்டத்தோட வந்து சேர்ந்து விட்டான். மற்ற சீஷர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று. அப்பொழுது நாம இருந்தால் சொல்லி, ஐயோ நான் தரிசிக்க விடவில்லை, நான் இப்படி சென்று விட்டேனே என்று நாம் மனம் கசந்திருப்போம். ஆனால் தோமா அவ்வாறு கூடவில்லை. நான் கர்த்தரை கண்டு அவருடைய விழாவில் என் கரத்தை போட்டால் ஒழிய, அவர் கரத்தில் உண்டான காயங்களில் என் விரலை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை பரிந்திருக்கிறார். ஒருவேளை தோமா தூரத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை கண்ணோக்கி இருக்க முடியும். அவர் விழா எலும்பு கொளுத்தப்பட்ட பொழுது அது எத்தனை பெரிய காயத்தை உண்டாக்கினது என்று அவர் கண்டிருக்க முடியும். அதனால்தான் அவர் அவ்வளவு ஆணித்தனமாக கூறுகிறார், அந்த விழாவில் என் கரத்தை போட்டால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று. தேவனுடைய குத்தப்பட்ட காயத்தை கண்டவர் தேவன் உயிர்த்தெழுந்ததை அவர் விசுவாசிக்க கூடாமல் போயிற்று. தேவனுடைய விழாவில் எத்தனை பெரிய ஒரு துளை இருந்தது என்று கண்ணார கண்ட தோமா, ஆனால் அவரை வந்த பொழுது விசுவாசிக்க கூடாமல் அந்த துளையில் என் கரத்தை போட வேண்டும் என்று கூறினார். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்காத பொழுது மற்றவர்கள் தேவனுடைய தரிசனங்களை நமக்கு விளக்கி சொல்லும் பொழுது நாம் அதை விசுவாசிக்க மாட்டோம். அப்படியா, தேவன் எனக்கும் அந்த விதமாக தரிசிக்க வேண்டுமே, நான் இப்படிப்பட்ட காரியத்தில் நான் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று அநேக விதமான அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் கூறிக்கொண்டே இருப்போம். தேவன் நாம் விரும்புகிறபடி நமக்கு தரிசனமாகிறவர் அல்ல. அவர் விருப்பப்படி நமக்கு தேவை என்றால் தான் அவர் நமக்கு தரிசனமாவார். ஆகையால் அநேக கிறிஸ்தவ கூட்டங்கள் என்று எதிர்பார்ப்பது, இந்த காரியத்தில் தேவன் எங்களுக்கு பிரத்யட்சமாக வெளிப்பட்டு தரிசனம் தந்து இந்த காரியத்தில் இந்த இடத்தை தொட்டு சுகமாக்க வேண்டும், இந்த காரியத்தில் எங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் அவரை வேண்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவ்வாறு தேவன் அவளுக்கு பதிலளிக்காத பொழுது தோமாவை போல் சோர்ந்து போய் அநேகம் தரம் அவிசுவாச வார்த்தைகளை கூறுகளாக இருப்பார்கள். ஆகையால் பிரியமானவர்களை, நாம் பேசுவதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அவர்களுக்கு நேர்ந்த தரிசனங்களை விளக்கி சொல்லும் பொழுது ஒருவேளை அதை கண்டு நாம் சந்தோஷப்பட்டு, அப்படியா எனக்கும் அவ்விதமாக கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நாம் தேவனிடம் மன்றாட கடமைப்பட்டு வேண்டும். அதை விட்டுவிட்டு அப்படியெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் கூடாது என்று நாம் விதண்டாவதம் பேசுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. ஆகையால் நாம் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய வார்த்தையை கண்டார கண்டு தரிசித்தவர்களாக நாம் காண வேண்டும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:6 படி நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனியமான தரிசனம் கிடைக்காவிட்டாலும் நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து, அவருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை விசுவாசித்து அதை நம்புகிற கிறிஸ்தவர்களாக தான் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தின் அடையாளம். இப்பொழுது மறுபடியும் என்ன நடந்தது? தோமா மறுபடியும் சீஷர் கூட்டத்திலேயே தங்கியிருந்தார். எங்கும் விட்டுவிட செல்ல மனதில்லை. ஒரு ஆசை, இங்கே மறுபடியும் கர்த்தர் தரிசனமாக மாட்டாரா, நான் விட்டுவிட்டேனே, அதை மற்றவர்களுக்கு சொல்ல விளக்கப்படவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக ஏதோ தேவனை விரும்பாதவர் போல் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இப்பொழுது சீஷர் கூட்டத்தோடு இருக்கிறார். யோவான் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு
அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவளுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டியிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது மறுபடியும் 8 நாளைக்கு பின்பாக பூட்டிய வீட்டுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து சமாதானம் என்று கூறுகிறார். எத்தனைப்பட்ட நாம் கலக்கத்தில் இருந்தாலும், எத்திய காரியத்தில் நாம் மனம் கலங்கி இருந்தாலும், அவரை மறுதலித்திருந்தாலும், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலில் நம் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர் கூறுவது சமாதானம் என்பதுதான். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் கலக்கங்கள், நெருக்கங்கள், நிச்சயமற்ற தன்மைகள் நிலவும் பொழுது மன சமாதானத்தை விழுந்து விடுவோம். அதிக நேரத்தில் நாம் மன சமாதானத்தை இழந்திருக்கும் பொழுதுதான் அதிகமான அவிசுவாச வார்த்தைகளை கூறுகிற கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஆகையால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் கிருபையாக சீஷர்களுக்கு தரிசனம் ஆகிறார். அப்பொழுது முதலாவது அவர் கூறிய வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்படி சமாதானத்தை கூறி இருந்த பொழுது தோமா சற்றும் நினைக்கவே இல்லை இப்படி ஆண்டவர் கூறுவார் என்று. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து கூறுகிறார். யோவான் 20:27, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு என்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் தோமா நிச்சயமாகவே அதிர்ந்து போயிருப்பார். ஏனென்றால் அவர் நினைத்து கொண்டிருப்பார், நான் என்ன வார்த்தைகளை பேசிவிட்டேன், அதையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா என்று. ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் தன் கணக்கில் வைத்துக் கொண்டு தோமா என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உன் விரலை நீட்டி என் காயங்களில் போடு, உன் கையை நீட்டி என் விழாவில் போடு என்று கூறுகிறார். இந்த பதிலை கேட்டு தோமா அதிர்ந்து போகிறார். உடனே அவர் சொன்னது, நான் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்பதுதான். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்போம் நம்முடைய அனாவசியமான வார்த்தைகள், ஆண்டவருக்கு விரோதமான பேசின வார்த்தைகள் எல்லாம் தேவன் தம் கணக்கில் வைக்க மாட்டார் என்று. ஆனால் நாம் நிச்சயமாகவே நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டுமென்றால், உண்மையான மனதில் தரிசிக்க வேண்டுமென்றால், சந்தேகமற்ற நிலையில் நாம் அவரை சந்திக்க வேண்டுமென்றால், நாம் அவருக்கு விரோதமாக எந்தவித அவிசுவாச வார்த்தைகளையும் கூறக்கூடாது. இந்த தோமாவை போல ஆண்டவருடைய காயத்தில் நான் கையை போட வேண்டும், விரலை போட வேண்டும், தொட்டு பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒரு சாமானிய கிறிஸ்தவனுக்கு மீறி நடக்கவே கூடாது. ஏனென்றால் அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். ஆகையால் தான் பிரசங்கி கூறுகிறார், பிரசங்கி 5:2, தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதும் கூட நாம் மிகவும் வார்த்தைகள் அதிக மனசங்கடத்தில்தான் வார்த்தைகளை ஆண்டவரிடம் ஊற்றி விடலாம். ஆனால் அதிக மனசங்கடத்தில் அவிசுவாச வார்த்தைகளை நாம் தேவனுக்கு விரோதமாக சொல்லவே கூடாது. ஆகையால் இந்த கிருபையாக தேவன் தோமாவுக்கு இறங்கினார். மறுபடியும் ஒரு விசை தரிசனமாகி அவர் விரும்பினபடியே செய்ய சொன்னார். ஆனால் தோமா அதை செய்யவில்லை. காரணம், அவர் அதிகமாக பயந்து விட்டார். கர்த்தர் என்று நினைக்கொண்டார். ஐயோ, இந்த தேவாதி தேவனை நான் இவ்வளவு தரக்குறைவாக நினைத்து விட்டேனே, இவரோடு நான் 3 வருடம் ஊழியம் செய்தேனே, எத்தனை இன்பங்களை நான் அனுபவித்தேனே, எத்தனை அதிசயங்களை கண்ணார கண்டேனே, அப்படி இருந்தும் நான் அவரை பற்றி இப்படி ஒரு மிகவும் குறைவான ஒரு வார்த்தைகளை பேசிவிட்டேன் என்று அதிகமாக மனம் பதறினார். யோவான் 20:28, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். இங்கே முதலாக தோமா மட்டும்தான் என் ஆண்டவனே, என் தேவனே என்று கூறுகிறார். இப்பொழுது தோமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக முழுவதுமாக அவர் மனதார ஏற்றுக்கொண்டார். அவர் காயத்தை கண்டதினால் அல்ல, விழாவில் உள்ள காயத்தில் கைகளை போட்டதினால் அல்ல, ஆனால் அவர் தரிசித்ததினாலே, முகமுகமாக தரிசித்ததினாலே, ஐயோ, இந்த புண்ணியமான தேவனுக்கு விரோதமாக இத்தனை காரியங்களை நான் பேசிவிட்டேனே என்று சொன்னதினாலே அவர் உடனடியாக சரணடைந்து என் தேவனே, என் ஆண்டவரே என்று கூறுகிறார். நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீர்களா, முதலாக தோமா மட்டும்தான் என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூறுகிறார். நீங்கள் மற்ற சுகம் பெற்றவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள்,
என்றெல்லாம் ஆண்டவரே என்றுதான் கூப்பிட்டிருப்பார்கள், என் ஆண்டவரே என்று கூப்பிட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு அந்யோன்யமான பரிச்சயம் இல்லை. ஆண்டவரிடம் ஒரு சுகம் பெற வேண்டி வந்து ஆண்டவரை அறிக்கை பண்ணியிருந்தால் அவரை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது தோமா முதலாக என் ஆண்டவரே என் தேவனே என்று கூறுகிறார். ஒரு அந்யோன்யமான பரிச்சயம், உணர்வுபூர்வமான ஆத்மார்த்த ரீதியமான ஒரு பரிச்சயம் வந்துவிட்டது. நாம் எப்பொழுது நாம் எனது என்று கூறுவோம், நமக்குரியவர்களை நமக்கு உண்டானவைகள் தான். பொதுவாக நம் குழந்தைகள், நம் மனைவி, நம் கணவன், நம் சகோதரர், என்னுடைய சகோதரர், என் குழந்தைகள், என் மனைவி, என் கணவர் என்றுதான் நாம் முழுமை கொண்டாடுவோம். அப்படிதான் இப்பொழுது தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்று கூறுகிறார். இங்கு மகதலேனா மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாக தரிச பொழுது, கல்லறைக்கு தேடி வந்த பொழுது அவள் தேடினது என் ஆண்டவரின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று என் ஆண்டவரின் சரீரத்தை தான் தேடினாள். ஆனால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனமான பொழுது அவரை பார்த்து ரபூனி என்றுதான் கூப்பிட்டார். என் ஆண்டவரே என்று அவர் கூப்பிடவில்லை, போதகரே என்றுதான் கூப்பிட்டார். ஆனால் இங்கு தோமா மனத்தெளிவு பெற்றவராக, மனக்கலக்கம் நீங்கினவராக, தன்னுடைய அவிசுவாசத்தால் மிகவும் வெட்கப்பட்டவராக ஆண்டவரை நோக்கி என் ஆண்டவரே என் தேவனே என்று கூறுகிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் மட்டும்தான் என் ஆண்டவர் என் தேவன் என்று நாம் குறிக்க முடியும். மற்ற புறஜாதி மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எல்லா கடவுளிலும் ஒரு கடவுள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவ்வளவுதான் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் என்னென்ன ஆத்மார்த்த ரீதியாக எந்தவித ஒரு நட்பும் உள்ளார்ந்த அனுபவமும் கிடைத்திருக்காது. ஆனால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களாக இருக்கும் பொழுது நாம் உண்மையாகவே நாம் மனப்பூர்வமாக என் ஆண்டவர் என் தேவன் என்று நாம் அவரை பற்றி கூறுவோம். நாம் பொதுவாக நாம் என் ஆண்டவர் என் தேவன் என்று சொல்லும் பொழுது அவர்களை பற்றி ஒரு நல்ல காரியங்கள் நமக்குள் பண்பட்டால் அதை குறித்து நாம் அநேக மரங்களில் நாம் பறைசாற்றுகிற மக்களாக இருப்போம். பொதுவாக என்னுடைய மகன் என்னுடைய மகள் அதிகமான மார்க் எடுத்து +2 எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு நல்ல கல்லூரியில் மெரிட் வந்துவிட்டால் உடனே நாம் நமக்கு தெரிந்த அநேகருக்கு நாம் சொல்லுவோம், என் மகன் இப்படி அதிகமான மார்க்குகள் பெற்று மெரிட்டில் ஸ்காலர்ஷிப்பில் இந்த கல்லூரியில் இடம் பெற்றுள்ளது என்று. ஏனென்றால் அவ்வளவு பெருமை நமக்கு, நம்மை சார்ந்த ஒருவர் இவ்வளவு ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று நாம் பறைசாற்றாமல் இருக்கவே முடியாது. அதே போல்தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரின் நம் ஆண்டவர் என் ஆண்டவர் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர் செய்த நன்மைகளை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை, அவர் வேதாந்தத்தில் சொல்லியிருந்த சத்தியங்களை நாம் மற்றவருக்கு பறைசாற்றுவோம். இல்லையென்றால் வெறுமனே ஆண்டவர் ஆமாம் இயேசுவும் ஆண்டவர் தான் என்று ஒரு வாழா கிறிஸ்தவர்களாக தான் நாம் காணப்படுவோம். இங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் சக்கினி சூளையில் போடுகிறார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு சொன்ன பதில், இந்த அக்கினி சூளையிலிருந்து எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று சவால் விடுகிறார்கள். அவர்கள் கூறினது பாருங்கள், எங்கள் ஆண்டவராகிய தேவன் அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று. அவர்கள் எங்கள் ஆண்டவராகிய தேவன் என்று அவர் ஆண்டவராகிய யெகோவா தேவனை உரிமை கொண்டாடுற நிமித்தம் அவர்கள் அந்த அக்கினி சூளையிலே 4வது மனிதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு உலாவுவதை அவர்கள் காணவில்லை. ஆனால் அந்த நேபுகாத்நேச்சார் கண்டு கொண்டார். ஆகையால் அவர்களை கூப்பிட்டு வெளியே வந்த பொழுது அவருடைய சரீரத்தில் ஒரு அக்கினியின் மனம் கூட காணப்படவில்லை. 4வது நாள் தேவபுத்திரன் சாயலாக இருக்கிறது என்று அங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனே பெரியவர் என்று ஒரு பெரிய ராஜா, ஒரு சக்கரவர்த்தியான ராஜா அவர்கள் மூவரின் காண்களிலும் தண்டனைப்படுத்தான். பிரியமானவர்கள், இதுதான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்யும் அற்புதம். நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பறைசாற்றும் பொழுது அவர் எவ்வித கொடி எடுக்கனிலிருந்தும் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே செய்ய மாட்டார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம் அநேகம் தரங்களில் நாம் அப்போஸ்தலர்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அநேகம் தரம் அவர்கள் பலவித பாடுகள் பட நேர்ந்தாலும் எல்லாவற்றிலும் ஆறுதலின் தேவனாக சமாதானத்தின் தேவனாக இருந்து அவர்களை வெட்கப்பட்டு போகவே செய்யவில்லை. அவர்கள் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்றால், மகிமைப்பட வேண்டும் என்றால், நாம் தோமாவை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவரே என் தேவனே என்று கூப்பிட கடமைப்பட்டுள்ளோம். கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அறிவுரை யோவான் 20:29. அதற்கு இயேசு தோமாவை, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பது. பிரியமானவர்களே, நாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிறவராக ஒரு காணப்பெறும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கவே இல்லை. அவர் சிலுவையில் அடைப்பட்டவராக நாம் காணப்பெறும் ஸ்லாக்கியம் கிடைக்கவே இல்லை. ஆனாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேதாகம சத்தியத்தின் மூலம் உண்மையாக கடவுளாக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்கிறோம். அவர்களுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறர்கள் பாக்கியவான்கள். நாம் காணாதிருந்தும் அவரை விசுவாசிக்கிறபடியால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று நாம் நினைவு கூற வேண்டும். அநேகம் தரம் கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போகுவது, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யவில்லை, இப்படி குடும்பத்தில் நடக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி ஒரு அவிசுவாச குறைவு மற்றவர்களாக நாம் பாக்கியவான்கள் என்பதை மறந்து விடுகிறோம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அநேக பொருட்செல்வமும் செல்வ செழிப்பும் கல்வி செல்வமும் வீடு நிறைய பொருளாதார செழிப்பும் காணப்பட்டால் தான் நாம் பாக்கியவான்கள் என்று. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது பாக்கியவான்கள் என்று உயிர்த்தெழுந்த பிறகு கூறுவது, காணாதிருந்தும் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் தான். ஆகையால் நாம் அந்த பாக்கியம் பெற்ற சந்ததியாக ஜீவிக்கிறோமா என்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த தோமாவின் வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் தியானத்தில் நிச்சயமாகவே நாம் தோமாவை போல் எல்லாவித அவிசுவாச காரியங்கள் நம்மை விட்டு விலக்கி போட்டு என் ஆண்டவரே என் தேவனே என்று மனதார கூறத்தக்கதாகவும், அவரை கண்ணார காணாவிட்டாலும் அவரை விசுவாசிக்கிறவர்களாகவும், அவர் மகத்துவத்தையும் மற்றவர்களுக்கு பறை சொல்லுகிற மக்களாகவும் நாம் ஜீவிக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இந்த தோமாதான் நமக்கு மிஷினரியாக இந்திய தேசத்துக்கு கடல் கடந்து வந்தார். இந்திய தேசத்தில் 1ஆம் நூற்றாண்டிலேயே இந்த விசுவாசம் விதைக்கப்பட்டு விட்டாயிற்று. இந்த 2000 வருடம் கடந்தும் இந்த இந்திய தேசத்தில் ஒரு புறமதத்தின் தேசமாக மற்றவர்கள் சொல்லுவதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம்தான். ஆகையால் தோமாவை போல் நம் வாழ்க்கையில் இன்னொரு அவிசுவாசம் இருந்தால் அதையெல்லாம் எடுத்து போட்டு, ஆண்டவரே என்னுடைய சக மக்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டவளாக விசுவாசிக்க வேண்டும், அவருடைய விசுவாசத்தை ஊற்ற வேண்டும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அனைத்து இந்திய மக்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவரே என் தேவனே என்று கூற நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். கர்த்தர் அதுக்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, இந்த நாளிலும் பரிசுத்த தோமாவின் வாழ்க்கை குறித்து சற்று சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தோமா அவர் கூட்டத்தோடு இருக்க இயலாத பொழுது ஆண்டவரே நீர் மற்ற சீஷர்களுக்கு தரிசனமானீர் கர்த்தாவே. தரிசனமாகி அவர்கள் மேல் ஆவியை ஊற்றி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்றெல்லாம் கூறினீர். ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தோமா இன்னும் இழந்து விட்டார் கர்த்தாவே. அவர் மறுபடியும் வந்து சீஷர்கள் கிறிஸ்துவை கண்டோம் என்று கூறின போது கூட, நான் அவரை உயிர்த்தெழுந்தவராக கண்டு என் கரங்களை விழாவில் போட்டால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை கூறிவிட்டார் கர்த்தாவே. நாங்கள் கூட திருச்சபை கூட்டத்தை விட்டு விலகுகிற மக்களாக, விலகி ஒவ்வொரு திருச்சபையும் மாற்றி செல்கிற மக்களாக நாங்கள் இராதபடி, எங்களுக்கென்று நீர் எந்த திருச்சபையில் நியமிக்க வைத்திருக்கிறோ அதில் நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தரிசனங்களையும் சத்தியங்களையும் முற்றிலும் முழுமையாக பெற்றுக்கொள்கிற மக்களாக காணப்பட வேண்டும் என்று கெஞ்சினோம். தோமாவை போல நாங்கள் ஒருபொழுதும் இந்த அவிசுவாச வார்த்தைகளை நாங்கள் கூறாதபடி எங்கள் வாயை நீர் அடக்க வேண்டும் என்று கெஞ்சினோம் கர்த்தாவே. தேவ சமூகத்தில் நாங்கள் துணிகரமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதபடி எங்கள் வாய்க்கு நீர் காவல் வைக்க போறதாய்க்காவும் கொடாபடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, தோமா உம்மை நீர் மறுபடியும் கண்ட பொழுது மறுபடியும் தரிசனமாகி அவன் கேட்டுக்கொண்ட பிரகாரம் நீ உன் விழாவிலே என் கையை போடு என்று சொன்ன பொழுதும் கூட அவன் அதிகமாக பயந்து நடுங்கி உம்மை பார்த்து கூறினது, என் ஆண்டவரே என் தேவனே என்பதுதான்.
கர்த்தாவே, நீர் எங்கள் தேவனாக இருக்கிறபடியால் சோத்திரம். உண்மை நாங்கள் எங்கள் ஆண்டவராக எங்கள் தேவனாக கண்டுகொள்ளும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலும் கூட சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை போல கொடிய நெருப்புச்சூழல் போன்ற கொடிய கஷ்டங்கள், பாதாளம் போன்ற கவலைகள் வந்தாலும் நீர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறபடியால் சோத்திரம். இதை கொட்டுக்கு ஒவ்வொரு மனதிலும் ஆண்டவரே, உண்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கத்தக்கதாக அதிக அன்பை மனதில் ஊற்ற வேண்டும் என்று கெஞ்சிடும் கர்த்தாவே. கடைசியாக நீ கூறினது, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஆண்டவரே, நாங்கள் அந்த பாக்கியவான்களுக்குரிய சாக்கியத்தை பெற்று கடைசி வரை நிற்கிறவர்களாக, உண்மை பற்றி பறைசாற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக, தோமா எங்கள் நாட்டிற்கு வந்து கிறிஸ்துவத்தை விதைத்தது போல நாங்களும் எங்கள் நாட்டுக்குள்ளேயே இருந்து மற்ற மக்களுக்கு கிறிஸ்துவத்தை விதைக்கிற கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சினோம். ஆண்டவரே, பரிசுத்த தோமாவை நீர் எங்கள் இந்திய தேசத்திற்கு அனுப்பினதற்காக நன்றி கர்த்தாவே. அவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்ட சத்தியங்களுக்காக நன்றி கர்த்தாவே. அதனால் இன்னும் எங்கள் இந்த இந்திய தேசத்தில் கிறிஸ்துவம் அழிந்து விடாமல் காக்கப்பட்டு வருகிறது கர்த்தாவே. அதற்கு காரணம் பரிசுத்த தோமாவினால் விதைத்த வித்து அவர் இரத்த சாட்சியை மறுத்ததினால் கர்த்தாவே. ஆண்டவரே, அதை காப்பாற்றிக் கொள்ள நாங்களும் முழங்கால் நின்று இந்த ஏராளமான இந்திய ஜனங்கள் என் ஆண்டவரே, என் தேவனே என்று உம்மை நோக்கி கதறத்தக்கதாக, நாம் தோமாவை போல் சொல்லத்தக்கதாக எங்களுக்கு ஒரு கிருபையை, ஜெப ஆவியை, வாஞ்சியை தர வேண்டும் என்று கெஞ்சிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்புமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.